ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் கலை டெய்லர். இன்றைக்கி நான் லஞ்ச் முடித்தோன்னே என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன்னா, உங்களுக்காக ஒரு 3 டைப்ஸ் நெக்கு, இந்த மாதிரி நெக்கு வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதில் என்ன டிஃப்ரெண்ட், என்ன இந்த நெக்கு தானே பேட்டர்ன் போட்டு நான் கூட தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள். இது பேட்டர்ன் மட்டும் வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து குட்டி குட்டி டிப்ஸு நான் சொல்லியிருக்கேன். இந்த பேட்டர்ன் வச்சு எப்படி கட் பண்ணணும், இனிமேல் வர வீடியோஸில் நம்ம பேட்டர்ன் இல்லாமல் நெக் எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம். இதில் ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா, நான் இதில் குட்டி குட்டி டிப்ஸ் கொடுத்துறேன். நம்ம இது வந்து 3 டைப் வந்து ஷோல்டரோட பிரெத் இருக்குது, நெக்கோட டெத்தும் இது 3 டைப்ஸ் இருக்குது. இந்த 3 டைப்ஸ் நெக்கு வந்து எப்படி நான் டிவைட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டைலர் ரிலேட்டடாக வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஒரு 10 கமெண்ட் ஒரே மாதிரி இந்த வீடியோ தாக்கா அக்கா நெக்ஸ்ட் எனக்கு வேணும், நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுங்க, இதுக்கான வீடியோ போடுங்க, அடுத்து எனக்கு சுடிதார் போடுங்க, பேபி ஃப்ராக் போடுங்க, அந்த மாதிரி ஒரு 10 கமெண்ட் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை தான் அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? இது வந்து உங்களுக்கான சேனல். உங்களுக்கு ஒரு வேளை இந்த சேனலில் எதுனா பிடிச்சிருக்கு, இதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் அடுத்தடுத்து டைலர் ரிலேட்டடாக என்னவோ அதை போடுவேன்னா. பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஹை பாயிண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கேன்வாஸ் ஃபோல்டிங் சைடு, இது வந்து ஃபோல்டிங் சைடு, ஃபோல்டிங் நம்ம நெக்கோட பிரெத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு நெக்கு வந்து டிவைட் எப்படி பண்ணுறது நான் அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, இல்லைனா இனிமேல் போடுறேன். நம்மளோட ஃபுல் ஷோல்டர்லேருந்து நம்ம எப்படி நம்மளோட நெக்கை ஷோல்டர் அகலத்தை கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு 15 இன்ச்சு ஷோல்டருக்கான ஒரு மெஷர், நல்ல பிராடு ஷோல்ட்ரு. இது வந்து ரெடி அளவு 3, அப்போ உள்ள 4 இன்ச்சு தைக்கிறதுக்கு, இது வந்து தைக்கிறதுக்கான அளவு. சரிங்களா? இதுதான் வந்து இதோட அளவு. இப்போ நம்ம பண்ணுவோம், ஒரு 4 இன்ச்சு தையலுக்கான மார்க்கும் பண்ணிடலாம். ஸோ இங்கே தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம், இங்கே பண்ணக்கூடாது. இதுதான் அளவு. நெக்கோட டெத்து வந்து 9 இன்ச்சஸ் போது நம்ம கேன்வாஸில் தைக்க போகிறதில்ல, கேன்வாஸ்க்கு மேலே தைக்க போகிறதுனால, ஸோ அதனால் அந்த அளவை கரெக்டாக மார்க் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஒரு நெக்கு இந்த பேட்டர்ன் வச்சு எப்படி பண்ணலான்னு காட்டுறேன். இது 9 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழே நெக்கை மார்க் பண்ணிடுவோம், கீழே நெக்கை மேட்ச் பண்ணிக்குவோம். நெக்கை மேட்ச் பண்ணிட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது இப்படி எடுத்துகிட்டு வரணும். இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களோட நெக்கு கரெக்டாக வந்துடும். இப்படி மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம ஹைட்டுக்கெலாம் நெக்கு கொடுக்க மாட்டாங்க, அதனால் இங்கே வரும்போது என்ன பண்ணலான்னா, இங்கே வரும்போது இப்படி எடுத்துகிட்டு போங்க, நல்லா கொஞ்சம் ஷேப்பாக. இதுதான் அளவு. இப்போ சுற்றி நம்ம எப்படி கட் பண்ணோன்னா, கேன்வாஸ் எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் இது நம்ம அதிலே கட் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், அது போயிடும். ஸோ இது ஒரு நெக், ஃபஸ்ட்டு நெக்கு. சரிங்களா? இப்படி தான் மார்க் பண்ண போகிறோம். நம்ம வேறு அளவில் மார்க் பண்ண போகிறோம். அதனால் நான் ஒரு நெக்கு மார்க் பண்ணி காட்டிட்டேன். இது வந்து சும்மா ஒரு லைன், ஏன்னா அந்த இடத்துல அப் அண்ட் டவுன் இருக்க மாதிரி இருக்குது. இது 4 இன்ச் தையலுக்கு. இன்னொன்று வந்து 2.5 தான் ஷோல்ட்ரு வைக்க போகிறோம். இன்னொருத்தவங்க வந்து ஷோல்ட்ரு 2.5 கம்மி, 4 இன்ச் தையலுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2.75 வரும். 2.5னா 5, 5.5 வரும். ஷோல்டரோட பிரெத்து 5 வரும். இதோட நெக் பாயிண்ட் வந்து, நெக்கோட டெத் பாயிண்ட் வந்து 8.5. நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸை போட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கேன்வாஸில் தைக்கும் போது அந்த அளவே எடுத்துங்க. இது நான் ஏன் அங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன்னா, இது கிளாத்துக்கான அளவுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். நம்ம கேன்வாஸ் கட் பண்ணும்போது இங்கே தான் கட் பண்ணுவோம். சரியா? சாரி, அது என்னோடய மிஸ்டேக்கு. இங்கே கட் பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, இப்படி ஷேப்பாக தான் வரும். நான் ஒன்ஸு மறுபடியும் கட் பண்ணும்போது கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணும்போதே நான் ஷேப்பாக கட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பாக்ஸை ட்ரை பண்ணிட்டு செகண்ட் ஒன் நம்ம நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த நெக்லேயும் அதே பிரச்சனை தாங்க, இவ்வளோ தான் நெக்கு இருக்குது. ஸோ நமக்கு இவ்வளோ வேணும். என்ன பண்ண போகிறோம், அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்படி இந்த லைனை கரெக்டாக மேட்ச் பண்ணிங்க. லைனை மேட்ச் பண்ணிட்டு ஒரு ஃபிங்கரில் 2 ஃபிங்கரில் உங்களுக்கு எப்படி வாட்ட வருது அது மாதிரி பிடிச்சிட்டு
ப்ராட் வேணும்னா நீங்கள் ஒன்ஸ் மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ப்ராட் கொடுக்கலாம். பட் தேவையில்லை இவங்களுக்கு, ஏன்னா இவங்க ஆல்ரெடி ரொம்ப ஒல்லிப்பாகும். ஸோ இந்த நெக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எவ்வளோ மார்க் பண்ணலாம், இவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத் மார்க் பண்ணிக்கலாம். எதுக்கு நான் எக்ஸ்ட்ரா கிளாத் மார்க் பண்ணேன்னு நம்ம தைச்சி உள்ளே திருப்போம் இல்லையா, அதுக்கான மார்க்கிங். இது 2வது நெக்கு. இந்த மாதிரி டெய்லர் ரிலேட்டடாக வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபோல்டிங்கில் வச்சு மார்க் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஷோல்டரோட பிரெத்து வந்து 2.5, ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் அது அப்படி எழுதியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்ல ப்ராட் ஷோல்டர், அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிளாத் நான் எடுத்து வச்சுருக்கேன். பிங்க் வந்து ஷோல்டரே 3.25 நினைக்கிறேன், 16 இன்ச்சு ஷோல்ட்ரு. ஆமாம் 3.25 வரும் உங்களுக்கு ரெடி. 3.25 3.5 ரெடி அளவு 3.5. ஆனால் 3.25 ஏன் மார்க் பண்ணிட்டேன்னா நெக்கோட டெத் பாயிண்ட்டுமே அவங்களுக்கு அதிகம் 9. முருகா, இந்த மாதிரி பாக்ஸ் லைனிங்கை போட்டுக்குங்க ரெடி அளவுக்கு. பாக்ஸ் லைனிங்கை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் பண்ண வந்துடும். இதுதான் வந்து பேட்டர்ன்லேயே கொஞ்சம் நல்லா டீப் பேட்டர்ன். ஆனால் என்ன பிரச்சனைனா இவங்களுக்கும் அதே பிரச்சனை தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த ஷேப்பை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா ஸ்கேல் இவ்வளோ ஹைட்டு கம்மியாக இருக்குல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தள்ளி இந்த லைனை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் இருக்க நெக்கு போட்டோன்னா கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வர மாதிரி வச்சு இந்த இடத்த கவர் பண்ணிக்கலாம். ஷேப்பு நம்ம கொடுக்குறதான். இப்போ தான் ஸ்கேலு, இதுக்கு முன்னாடிலாம் நம்ம தான் போட்டோம் இந்த ஷேப்லாம். இங்கே வரும்போது நம்ம என்ன பண்ணலான்னா நம்மளோட க்ளோசிங் ஸ்கேலை வச்சு இப்படி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஷேப். இப்போ நல்லாயிருக்கா? இந்த இடத்துல வரும்போது இப்படி லைட்டாக ஷேப் கொடுத்துங்க. ஏன்னா அதோடய ஷேப் வந்து ரொம்ப பெருசாக எனக்கு தெரியல, அதனால். இப்போயுமே இதுவுமே எக்ஸ்ட்ரா வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இது 3rd ஒன். இது வந்து 3.5 ஷோல்டர் பிரெத்து வந்து 3.5 ஃபோல்டு. 3rd நெக்கு. இது நெக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டுனா அவுட்ரு கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அவுட்ரு கட் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ஷேப் கட் பண்ண ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி அவுட்ரை கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணால் நல்லா பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்த வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக தான் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இந்த தையலுக்கான தையலுக்குள்ளே போயிடும். கட் பண்ணியில் கொஞ்சம் நல்லா ஷேப்பாக கட் பண்ணிங்க. கண்ணு பார்த்தா கை செய்யணும், அதுதான் நம்மளோட வேலை. 4 தடவை நம்ம பட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அடி தானாக வந்துடும் எல்லாமே. அதுக்கு கிளாஸ் போய் தான் கற்றுக்கணுன்னா கொஞ்சம் கிளாஸ் போய் நீங்கள் கற்றுக்கலாம், தப்பு இல்லை. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம 4 தடவை அலைஞ்சு தெரிஞ்சு கற்றுக்கிட்டா தப்பு இல்லை. தெளிவாக கற்றுக்கிட்டு ஒரு வேலையை கரெக்டாக செஞ்சிடலாம். தெரியாமல் நான் வந்து செய்வேன்னா செய்யக்கூடாது. ஓரளவு ட்ரை பண்ணி செஞ்சுங்க. கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1 இன்ச்சு கிளாத் இருந்தால் போதும். கேன்வாஸ் 1 இன்ச் இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. நான் சரி உங்களுக்கெல்லாம் சொல்லணுன்றதுக்கா நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் 5 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு தான் வைக்க சொன்னாங்க, நான் இங்கே 3.5 பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு இருந்தால் போதும் தான். ஆனால் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட 4 இன்ச்சு கூட வைங்க அப்படின்னு இந்த கேன்வாஸ் வேஸ்ட் பண்ணக்கூடாது நான் சொன்னேன்னு வச்சுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மொத்தமாகவே 4 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு தான் வைப்பீங்க. அதனால நான் எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன். உங்களோட ஷோல்டரோட பிரெத்து வந்து 3 இன்ச்சுனா எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு சைடில். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஷேப்லாம் கட் பண்ணோம், இப்படி போய் ப்ராடாக வரும். அப்போ வந்து இந்த இடத்துல பத்தாமல் போயிடும். அதனால நீங்கள் அகலம் எப்போயுமே ஒரு 4.5 இன்ச்சு 4 இன்ச்சு மேக்ஸிமம் 4, 4.5, 5 இவ்வளோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேன்வாஸை மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கட் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா கிளாத் கொஞ்சம் கொடுத்து கட் பண்ணிங்க. ஷேப்பு கொடுக்கும்போது நீங்களே ஒரு ஷேப்பை போட்டு தள்ளிடுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் அகலமாக வரும். இல்லைனா இப்படி தான் கொஞ்சம் சுருக்கி வருது. நெக்கு நல்லா ப்ராடிஷ், இதோட நெக்கு வந்து நல்லா ப்ராடாக இருந்தது. சரி ஓகே, தைக்கும் போது பார்த்துக்கலாம் அதோட கரெக்ஷன்லாம். என்ன சொல்கிறீங்க? இது வந்து 1 இன்ச்சு தான் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ நம்ம தான் என்ன பண்ணோம், கட்டிங்லேருந்து ஆட்டையை போட்டுருந்தோம். அப்போ தான் நம்ம கூட கொஞ்சம் இருந்தால் என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணி தைக்க முடியும். இப்போ வந்து இதோட நெக்கு கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, இது தையல் அளவு, இதுதான் இதோட நெக்கு.
இங்கே போயில குறுகிருச்சியில் நான் பாருங்கள் இப்போ கட்டிங்கில் அதை ஆட்டை போட்டுறேன் பாருங்கள். ஏன்னா நெக்கு நல்லா ப்ராடு அந்த அக்கா, இப்படி சொல்கிறது, அந்த அக்கா நல்லா தாறுமாறாக போடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம கொஞ்சம் க்ளோஸாக தைச்சி கொடுத்துட்டு வச்சுங்களேன், முன்னாடி எனக்கு தைக்க சொன்னால் என் பொண்ணுக்கு தைச்சி வச்சுருக்கேன்னு கேட்பாங்க. அதனால் நம்மளால் அவங்கள்ட்ட வாங்க முடியாது. ஸோ நம்ம கட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. சில பேர்லாம் இப்படி தான் போகணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம தைச்சி கொடுத்தா தான் நெக்ஸ்ட் டைம் நம்மளை தேடி வருவாங்க. நான் 3 டைப் நெக்கு கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி டெய்லர் ரிலேட்டடாக வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதை தைக்கிறது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இது வந்து நாங்கள் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பேட்டர்னே யூஸ் பண்ணாமல் நான் உங்களுக்கு எப்படி நெக்கு ட்ராப் பண்ணணும்னு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த மாதிரி டெய்லர் ரிலேட்டடாக வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.